சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈஸியான ஒரு காலை டிஃபன் தாங்க பண்ண போகிறோம். பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி தான். 1 டம்ளர் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது இடியாப்ப மாவு. 1 கப் அளவு துருவின தேங்காய், பச்சை மிளகா 3 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி, கருவேப்பிலை மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாதி எலுமிச்சப்பழம் எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்டானதும் கூட. எப்பவுமே இட்லி தோசைன்னு ஊற்றிட்டுருக்கிறதுக்கு பச்சரிசி மாவு இருந்தால் போதும். சூப்பரான ஒரு காலை டிஃபனை ரெடி பண்ணிடலாங்க. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இன்னுமே இந்த டிஃபன் வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. பட்டன்னு வெடிக்கும். மேலே தெரிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை மிளகாயை சேர்த்திங்கன்னா அந்த வெடிக்கிறது கம்மியாக இருக்குங்க. இப்போ அந்த எண்ணெயில் அந்த பச்சை மிளகாயை ஒரு பெரட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த காரத்தன்மையில் எண்ணெயில் இறங்கிடும். பச்சை வாசனை வராது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எந்த டம்ளருக்கு மாவு அளந்தோமோ அந்த டம்ளருக்கு நான் 1.5 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் புட்டு மாவு வீட்டில் இருக்குதுன்னா கூட நீங்கள் இதே அளவு தண்ணி சேர்த்து இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாங்க. இல்லை கடையில் தான் நீங்கள் மாவு வாங்கினீங்கன்னாலும் அதுவும் இதே முறையில் நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இதோடைய துருவின தேங்காவை நம்ம தண்ணியில் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு நம்ம மாவு சேர்த்து கிளறும் போது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காயும் அந்த தண்ணியில் ஒரு கொதியில் வெந்துடும். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா தளன்னு நல்லா கொதித்து வரட்டுங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி தளன்னு கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை நல்லா எல்லா பக்கமும் பரவுனாப்பில் சேர்த்து விடுங்க. மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 ட்ராப்ஸ் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மாவை சேர்த்துக்கலாம். மாவை ஒரே பக்கமாக குவியெல்லாம் சேர்க்காமல் இப்படி சுற்றி தூவி விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கட்டி பிடிக்காது. பிகினர்ஸ் இருந்தால் கூட இந்த டிஃபன் ரெசிபியை நீங்கள் செஞ்சு சூப்பராக அசத்தலாம் வீட்டில். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இப்படி கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சு மாவு அதுலேயே நல்லா வெந்து வருங்க. நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கட்டி பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் மாவு ஒன்று போல் இந்த மாதிரி வெந்து வந்துடும். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் நீங்கள் அடி பிடிக்காமல் நல்ல மாவை கிளறி இந்த கெட்டியான ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுறலாம். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி பரத்தி விட்டு 5 நிமிஷம் ஆற விடுங்க. அதாவது உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். ரொம்ப காஞ்சு போகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம அந்த சின்ன உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் இல்லாமல் மாவு ரெடி ஆகிடுங்க. இப்போ கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி 2 கையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் சூடு வெதுவெதுப்பான சூடு இருக்கிறப்போ எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கையில் கொஞ்சம் சூடு தாங்கும். இப்போ கரண்டியில் இருக்கிற மாவை எடுத்துகிட்டு நமக்கு குட்டி குட்டியாக உருண்டைகளை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சிட்டு உங்களுக்கு உருண்டைகளாக வேணும்னாலும் சரி, இல்லை சிலிண்டர் சைஸில் நீங்கள் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை குட்டி குட்டி தட்டை மாதிரி நீங்கள் தட்டிக்கிட்டாலும் சரிங்க. உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி பிடிச்சிட்டு சூப்பராக இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துடுங்க. சூப்பரான காலை டிஃபன் ரெடிங்க. வித்தியாசமான இந்த கோலி இட்லி ரொம்ப சூப்பரான அரிசி உளுந்து இல்லாமல் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த கோலி இட்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி தளன்னு கொதிச்சிட்ருக்குது. இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும். இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உருட்டி தட்டில் அடுக்கி வச்சாச்சு.
இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணினேன். நல்லா சூப்பராக மணமாக உங்களுக்கு கோலி இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வேணும்னு அவசியம் இல்லை, எந்த சட்னியும் வேணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சாஃப்டான எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். நான் கையில் எடுத்து அமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு வச்சு கோலி இட்லி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.